ஓம் சிவாய. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னமல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமையான இன்று மார்ச் 6, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 10:51 காலை வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் 12:05 காலை வரை, பிறகு மிருகசீரிசம். யோகம் விஸ்கம்பம் 8:29 இரவு வரை, அதன்பின் பிரதி. கரணம் வனசை 10:51 காலை வரை, பிறகு பத்திரை 10:01 இரவு வரை, பிறகு பவம் நட்சத்திரம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைக்கு மேல் நோக்கு நாள் வளர்பிறை. நேரம் காலை 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 12:30லேருந்து 1:30 மணி வரை. மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. புலிகை 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. இன்றைக்கு ஆனால் சிறப்பான தலன் அப்படின்னு பார்க்கும்போது திருமண தடையை நீக்கக்கூடிய அருளக்கூடிய ஆலயம் வீரபாண்டி மாரியம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் திருமண தடைகள் எல்லாம் நீங்கும். இன்றைக்கி மிக விசேஷமாக வாஸ்து நாள். யாராவது வீடு கட்டணும், முதல் ஃபவுண்டேஷன் போடணும், அந்த வாசல் கால் வைக்கணும், இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வாஸ்து நாள். கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வீடு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த வாஸ்து நாளில் பண்ணலாம். வாஸ்தும் பார்க்கலாம். அந்த வாஸ்து நாள் இன்றைக்கி காலை மணி 10:32லேருந்து 11:08 வரை. மனை, மடம், ஆலயம் இதெல்லாம் வாஸ்து செய்கிறது ரொம்ப நல்லது. கோவை கோணியம்மன் பாரிவேட்டைக்கு அழுந்தருள் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி கரணம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. சூரிய உதயம் 6:27. சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. இன்றைக்கி கிரக நிலவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன், சனி, மீனத்தில் ராகு, புதன், சுக்கிரன். வாஸ்து நாளில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாஸ்து தோஷம் ஏதாவது வீட்டில் இருந்தால் கூட இந்த வாஸ்து நாள் அப்போ இந்த வாஸ்து பகவான் கண் திறந்திருப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு வாஸ்து பண்ணுறதோ, ஆலயத்துக்கோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ மனைக்கோ மடத்துக்கோ எதுக்கு வாஸ்து பண்ணாலும் இன்றைக்கி மிகப்பெரிய நன்மையை வாஸ்து பகவான் கொடுப்பாருங்கிறது ஒரு ஐதீகம். இந்த வாஸ்து நாளில் நீங்கள் பழைய வீட்டை ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு வாஸ்து பார்த்தாலும் மிக நல்ல பலனை கொடுக்கும். இந்த மனை, வீடு இதெல்லாம் ரெனோவேஷன் மட்டும் இல்லாமல் வீடு சம்மந்தப்பட்ட இந்த எலிவேஷன் ஒர்க்கு, 3D பிளானு, 2D பிளானு, இந்த மாதிரிலாம் பிளான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதோடைய ட்ராயிங் பண்ணுறதும் இன்றைக்கி வாஸ்து நாளில் ரொம்ப நல்லது பலனை அது கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் அஷ்டமி வருது அப்படின்னால அந்த டைமுக்குள்ளே 10:30 மணிலேருந்து 11:08 வரைக்கும், 10:32லேருந்து 11:08 வரைக்கும் இந்த மணிக்குள்ளே நீங்கள் உங்கள் வாஸ்துவை பார்க்குறது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. இப்போது அவரவர் ராசி பலனை நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்காரங்க உடல் நலம், மனநலம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய மாற்றங்களை இப்போ பார்ப்பீங்க. சந்தோஷமான தருணங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மை இருக்கும். நீங்கள் ஐடி செக்டாராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ், அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். தொழிலில் ஒரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். கடல் கடந்து வாணிபம் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ லாபம் இருக்கும். படிக்கிற மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோக பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய விஷயங்களும் இருக்குது.
கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கலாம், அதே மாதிரி உங்களுடைய மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடை கட்டலாம். அதே மாதிரி உங்களுடைய பேங்க் பேலன்ஸு யாருக்கும் சொல்லாதீங்க, அதுவே ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி அது திருஷ்டியும் கூட. உங்கள் பேங்க் பேலன்ஸ் யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கான்செப்டில் யார் வந்தாலும் இன்சூரன்ஸ், அந்த கோல்டு அண்ட் பை லேண்டு, அதை பொறுத்து முடிவெடுக்கப்படும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. வீடு மனை யோகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 7.5 சனியில் மேஷ ராசிக்காரங்களுக்கு அமையும். அதனால் இன்றைக்கி வாஸ்து நாளாகவும் இருக்கிறதுனால ஒரு மனையை பார்த்து புக் பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கி அனைத்து விஷயமும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். கடவுளோட வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கி வியாழக்கிழமைகளில் திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சி நீங்கள் செயல்படக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றிகளை கொடுக்கும். ராசிக்காரங்க லாபம் அதிகரிக்கும். இன்றைக்கி ப்ராஃபிட்டபிளான டே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒன்று நினச்சி செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழிலில் ப்ராஃபிட்டை கொடுக்க வேண்டியது கொடுத்துரும். அடுத்த மனுஷங்களால் நிறைய உதவி கிடைக்கும். அடுத்த மனுஷாலால் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அந்த உதவியின் மூலமாக ஒரு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஏகப்பட்ட பற்றுள்ள பொருட்களை வாங்குவீர்கள். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைப்பீங்க. நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் பயணம் செய்கிறதுனால மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். சரி, ஐடி செக்டாரில் உள்ளவங்க நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு டேயாக இருக்கும். உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி இருக்குங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம். அதே மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மிலிட்ரி, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தா ஹைஃபையான ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி கிடைக்கும். மாணவர்களுக்கு தெளிவான ஒரு கல்வி பாடத்திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஏதாவது மந்த நிலையில் இருந்தால் கூட இனிமேல் சுறுசுறுப்பாவீங்க. நல்ல மார்க் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இன்றைக்கி உங்களுக்கு அந்த மன சூட்சமும் தெரிஞ்சு போயிடும். கடவுளுடைய அருள் எப்போது இருக்கணும் அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த சிவ ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிஞ்சதை நல்லெண்ணெய் தானமாக கொடுங்கள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியம். மிதுன ராசிக்காரங்க அமைதியாக உங்கள் காலத்தை கிடக்கும், இந்த நாளை கிடக்கும். எப்போவுமே அமைதி, என்றைக்குமே ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதி வெற்றிகளை அதிகப்படுத்தும். நீங்கள் வாட்ச் பண்ணணும், நிறைய பேர்த்த வாட்ச் பண்ணணும், என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க. உங்களோட வேலையும் பார்த்துட்டு வாட்சும் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சந்தோஷங்கள் உங்களுக்கு உங்கள் வாயற்படி தட்டும். போட்டி பொறாமை எல்லாம் தவிடு பொடியாக்குவீங்க. மிதுன ராசிக்காரங்க இப்போதைக்கு உங்களுக்கு நிறைய வெற்றிகளை குரு தந்திருப்பார். குரு உங்களுக்கு ஆகாத கிரகம்னால அடுத்து வரக்கூடிய ஜென்ம குரு மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தலை சம்பந்தப்பட்ட தலைவலி, பித்தம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடும். அதனால் அதில் பார்த்து இருந்துக்குங்க. மிதுன ராசிக்காரங்க நீங்கள் எண்ணிய செயல்களை எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு யோக பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுது. மிதுன ராசிக்காரங்க இப்போ வீடு மனை யோகம் அப்படிங்கிறது, வண்டி வாகனம், ஆபரண சேர்க்கை எல்லாமே நல்லா இருக்குது. மிதுன ராசிக்காரங்க நல்லவர்களோடு சேரும்போது நன்மையே நடக்கும் அப்படிங்கிறது உண்மையானது. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி நீங்கள் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்களுக்கு சில சிக்கல்கள் எல்லாம் களையக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கலாம். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. கடகராசிக்கு போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறீர்கள். அதுக்கு நிறைய பேர் உங்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது தன்னால் உருவாகும். அதனால் அதெல்லாம் மீறி சாதிக்கக்கூடிய ஒரு யோக பலனும் இருக்கும்.
பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டம சனியை நோக்கி நீங்கள் முடித்து விடக்கூடிய காலம். எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி 2.5 வருஷத்தில் முடிச்சு விட்டார் உங்களை. ஆனாலும் மறுபடியும் ஒரு துளிர் விட்ட ஒரு கதிராக, துளிர் விட்ட ஒரு பூவாக, கனியாக நீங்கள் வர போகிறீங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்கள் கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இனிமேட்டு அந்த ப்ரெஷர் ஆஃப் அப்படிங்கிறதெல்லாம் கம்மியாகும். ஆனால் உங்களுக்கு இயற்கையாகவே காம்படிஷன் அப்படிங்கிறது உருவாகும். நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு, அந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அசிங்க அவமானங்கள் எல்லாம் பட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போ மாறிடும். அந்த கிரெடிட் கார்டு லோன் விஷயத்தில் அடி வாங்கியிருப்பீங்க. இனிமேட்டு அதை ஃப்ரீயாக கொடுத்தா கூட கடகராசிக்காரங்க இனிமேல் வாங்க மாட்டீங்க. லோன் வேணால் வாங்கிப்பீங்க, பட் கிரெடிட் கார்டு விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருப்பீங்க. அது பார்த்து பயன்படுத்துகிறத பொறுத்து தான் இருக்குது. 90 டேஸில் கட்டணும் அப்படின்னா நீங்கள் 90 டேஸில் கட்டியிருக்கணும். அதேமாதிரி கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களை இருந்தீங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய யோக பிராப்தம், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்ற இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய புத்துணர்வு, புத்துணர்ச்சி, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான சில விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாளாக நெகட்டிவ் நடந்துட்டு அது பாசிட்டிவாக கொண்டு போயிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆனால் அந்த பாசிட்டிவ் ஓரளவுக்கு தான் அடி வாங்க முடியும். அப்படிங்கிறதுனால கடகராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. ஆனாலும் இனிமேட்டு அது சரியாகக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கும். ஆயிலை நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும். அதுவே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். கடகராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடும், வளர்ப்பிறையில் இந்த சந்திர வழிபாடு அப்படிங்கிறது மொட்டை மாடியில் போயிட்டு ஒரு விளக்கேற்றி அதுக்கு தயிர் சாதம் அன்னமிட்டு வழிபடும் போது நல்ல ஏற்றங்களே கடகராசிக்காரங்க பார்க்கலாம். இது ஒரு சூட்சம பரிகாரம். அது உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க பண்ணலாம். இல்லை எங்கள் வீட்டில் மாடி இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சந்திர வழிபாடு வீட்டிலே பண்ணலாம். அதனால் சந்திரனை வணங்கும் போது ரொம்ப நல்லது ஏற்படும். அதை பார்த்துக்கோங்க. கடகராசிக்காரங்க பொதுவாகவே வழிபாடாக குலதெய்வ வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும். சிம்ம ராசிக்காரங்க நட்பு ரீதியான ஆதரவு கிடைக்கும். நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சங்கடங்கள்லேருந்து நிவர்த்தி பெறுவீர்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு நல்ல யோக பிராப்தம் அப்படிங்கிறது அமையும். உங்களுக்கு நட்பு ரீதியான ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா படிப்பு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வேலையில் உங்கள் கொலீக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோ சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போவார்கள். மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க போகிறீர்கள். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு யோக பிராப்தமான நாள். இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்க வாஸ்து நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு மனை அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு மனை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷங்கள் நிகழும். கலகலப்பான சூழ்நிலையை எட்டுவீர்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். இதுவே சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி கோமாதா வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி வாஸ்து நாளாக இருக்கிறதுனால வாஸ்து பகவானை வழிபடுறதுனால வீடு மனை சேர்க்கை இல்லாமல் இருந்தால் அந்த வீடு மனை கிடைக்கும். வெல்த்து அப்படிங்கிறது அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. வண்டி வாகனங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கும். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை இதை சார்ட் அவுட் பண்ணிகிட்டே வரீங்க. உங்களுக்கு சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கொடுப்பாங்க. அதன் மூலயமாக வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உத்தியோகம்,
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக ஒரு விரக்தி ஏற்படும். இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களே நீங்கள் பார்க்கணும். உயர் அதிகாரியோட நல்ல பேர் வாங்கக்கூடியதாக இருக்குது. செம்மையாக வாழ போகிறீங்க. ஆனாலும் குடும்ப விஷயத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்குள்ள விஷயம். ஆதரவெல்லாம் இருக்கும். நீங்கள் உங்களுடைய விஷயங்களை எல்லாம் பார்த்து செய்யணும். கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடாக குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. கன்னிராசிக்காரங்க இன்றைக்கி குரு தட்சிணாமூர்த்தி பக்கத்தில் இருக்கிற குரு தட்சிணாமூர்த்திக்கு சென்று வழிபட்டால் மேன்மை கிடைக்கும். விநாயகர் வழிபாடு பண்ணலாம், நல்லது நடக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு சலனம் ஏற்படும். ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் ஒரு சலனம் அடைவீர்கள். ஏன்னா இந்த பிரச்சனையை நம்ம பண்ணோம், ஏன் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்துச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் இன்றைக்கி கொஞ்சம் யோசிப்பீங்க. ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க. ஆனாலும் உங்கள் மனசில் ஏதோ ஒரு பக்கம் ஓரமாக உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏதோ அந்த மன நிம்மதியற்ற நிலைமை அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமனால் முக்கிய முடிவுகள், புது முயற்சிகள், வண்டி வாகனத்தில் ஸ்பீடாக போகிறது, புதுசாக வண்டி வாகனம் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப லக்ஸுரியஸ் கம்ஃபர்டபுளை விரும்புவாங்க. இன்றைக்கி அந்த கம்ஃபர்டபுள் கொஞ்சம் குறையும். மனசு எதையோ நினச்சி அலைப்பாயும். அதனால் யோசிக்காமல் சில முயற்சி அன்றாட செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு உசித்தமான நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே சுக்கிரனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த சுக்கிரனுடைய அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா அந்த உருளியில் பூ வைப்பாங்க பார்த்தீங்களா, உருளியில் வரவேற்பறையில். அந்த வரவேற்பறையில் உருளியில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் அந்த ரோஸ் வாட்டர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரோஸ் வாட்ரு, கொஞ்சம் தண்ணி, மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ, ஒரு பிஞ்சு குங்குமப்பூ, ஏலக்காய், இந்த மாதிரி போட்டு அந்த தண்ணியில் போட்டு அதன் பிறகு ஒவ்வொரு வாசனை மலர்களை வைத்தால் உங்களுக்கு பொருளாதார ரீதியான உள்ள இடைஞ்சல்கள் எல்லாம் மாறும். நல்ல நிலை அப்படிங்கிறது ஏற்படும். நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், நல்ல வெற்றிகளை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்க உதவிகள் எங்கெங்கேயோ இருந்து வரும். நீங்கள் எந்த பக்கம் உதவி கேட்டாலும் இன்றைக்கி கிடைக்கும். மாற்றங்களை எதிர்நோக்கி இருப்பீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். அதிகமான செலவுகளை பண்ணுவீங்க. ஆடம்பரத்தை குறையணும். ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவீங்க. லக்ஸுரியஸான ஒரு இடத்த விரும்புவீங்க. வண்டி வாகனத்தில் ஸ்பீடாக போகிறத நிறுத்திக்கணும். ஆசிலேட்டரை ஃபுல்லாக முறுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே உடல்நிலையில் தொந்தரவு ஏற்படும். மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கு நிறைய பொறுமை அவசியம். உங்களுக்கு கோபம் டக்குன்னு வந்துடும். முன்கோபக்காரர்களாக இருப்பீங்க. அதுதான் உங்கள் பிரச்சனைக்கும் காரணமாக அமையும். எந்த இடத்துல கோபமாக இருக்கணும், எந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல அறிவு அப்படிங்கிறது இருக்கும். கோபத்தினால கெடுத்துப்போங்க. அதே மாதிரி வேகத்துக்கு தகுந்த விவேகமும் இருக்கணும். அதையும் யோசிக்கணும். ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த முடிவு எடுத்துடக்கூடாது. நிறைய விஷயங்களை அதை பார்த்து யோசிக்கணும். உங்களுக்கு நிறைய சேலஞ்சிங்கான சூழ்நிலை, சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும் ஜாபில், பிஸ்னஸில். அதெல்லாம் நீங்கள் தவிடு பொடியாக்கணும். மாற்றங்களை எதிர்நோக்கி வரக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சில மைனஸ் அப்படிங்கிறது நடக்கும். தாயார் உடல்நிலை பார்த்துக்கணும். தாயார் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறதுல ஒரு சில இடைஞ்சல்கள் ஏற்படும். இதான் மைனஸாக இருக்கும். வண்டி வாகனம் அதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருக்கும்.
மற்றபடி ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. வாராகி அம்மனை வழிபடுறதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிகராசிக்காரங்களும் உதவிகள் பெறக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாகும். அடுத்தது தனுசு ராசிக்காரங்க, மாணவர்களாக இருக்கும்போது தேர்ச்சி பெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். நிறைய படிக்காமல் கஷ்டப்பட்டவங்கெல்லாம் ஒரு நல்ல துணை, நல்ல வழி நடத்தக்கூடியவர்கள் குருமார்களாக நீங்கள் வருவாங்க. உங்களுக்கு டீச்சர்ஸ் நல்லபடியாக அமையுவாங்க இன்றைக்கி. அதன் மூலியமாக தேர்ச்சி பெறக்கூடியதாகவும் அமையும். படித்தேங்க, நல்லா படித்தேங்க, அதை நிறைய மறந்துட்டேங்கன்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. இப்பயும் கஷ்டப்படுறாங்கன்னா ஏதாவது அவயோக திசை நடந்துகிட்டு இருந்தால் தான் கஷ்டப்படுவோம். யோக திசையாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட மாட்டாங்க. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். ரொம்ப முனைப்பாக உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவீங்க. அது வேலையாகட்டும், படிப்பாகட்டும், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாகட்டும். இவங்க வீடு கட்டணும்னு நினச்சிட்டாங்கன்னா வீடு கட்டிடுவாங்க. படித்து முடித்து மார்க் எடுக்கணும்னு நினச்சா படித்து முடிச்சு. தனுசு ராசிக்கு ஒரு வில் பவர் இருக்குது. அந்த வில் பவரை பாசிட்டிவாக கொண்டு போங்க. இதில் வில் பவரில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, தவறான வழியிலே வில் பவர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த வில் பவரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்றைக்கும் நல்லது முதல்ல கசக்கும், பின் அது இனிக்கும். ஏண்டா அந்த விஷயத்தை பண்ணோன்னு வில் பவர் வச்சுருந்தா மட்டும் போதாது, அது நல்லதா கெட்டதான்னு முதல்ல அனலைஸ் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. நிறைய கஷ்ட சூழ்நிலை வரும். மகர ராசிக்காரங்களுக்கு முடிய போகுது ஒரு 20 நாளில். இப்போயே ஒரு 6ஆம் தேதி இன்னைக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு 22 நாளில் உங்கள் தலையெழுத்தே மாறிடும் நல்ல நிலைக்கு. மகர ராசிக்காரங்க இருந்தாலும் இன்றைக்கி கவனமாக சில விஷயங்களை செயல்படணும், கவனமாக முடிவு எடுக்கணும். மாற்றங்களை நிறைய எதிர்நோக்கி வருகிறீர்கள். சொந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் யதார்த்தமாக நீங்கள் முடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்போது சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். மூத்த குடிமகனாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சலுகைகள் வரலாம். அரசாங்க வழி உதவிகள் எல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் அதில் கவனமாக இருக்கும். சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள்ஸ் எல்லாம் இந்த நேரத்தில் பழிப்பாவங்களை ஏற்கக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க எல்லாத்திலும். மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் இனிமேல் இல்லை. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது இன்னைக்கு நல்லது. குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. சிவபெருமானோடைய வழிபாடு இன்றைக்கி பண்ணலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். கும்பராசிக்காரங்க புகழோடைய உச்ச நிலைக்கு போகக்கூடிய ஜென்ம சனி வேற முடிய போது. கும்பராசிக்காரங்களை மேலே மேலே பறக்க போகிறீங்க. அடிபட்டு உளுந்துருக்கோமே, மறுபடியும் எப்படி எழுந்திருக்குன்னா ஃபினிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் எழுந்துச்சு வருவீங்க. நீங்கள் கும்பராசிக்காரங்க பொதுவாகவே சனியோடைய வீடு தான், ஆனால் கும்ப வீடு. எந்த காலத்துலேயும் நீங்கள் சரிஞ்சாலும் ஏறக்கூடியவர்களாக இருப்பீங்க. கும்பங்கிறது என்னங்க, கோபுரம். கோபுரத்தில் கும்பம் வைப்பாங்க, கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப சுப செயல். அந்த சுபத்தை கொடுக்கக்கூடிய இந்த சிம்பிளே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ சுபகாரியங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். எங்கெங்க நடக்குது, பிரச்சனை தான் வருது. தசாபுத்தி பார்க்கணும், லக்னாதிபதியோட வலு பார்க்கணும். லக்னாதிபதி வலுவாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை வரும். தசாபுத்தி நல்லா இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை மாறும். அவயோக தசை நடந்துகிட்ருக்குங்க, மரகாதிபதி அஷ்டமாதிபதி புத்தி நடக்குது அப்படின்னா யார் என்ன பண்ண முடியும்? அப்போ அது இருக்கான்னு நம்ம பார்க்கணும்.
அந்த தசாநாதனை வழிபடணும், புத்திநாதனை வழிபடணும். அப்போ அதெல்லாம் யாரை கேட்கணும்? ஒரு ஜோதிடத்தை கேட்கணும். கும்பராசிக்காரங்க ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் அப்படின்ற கம்பல்ஷன் பண்ணலை. ஆனால் ஜென்ம சனியோட ஆக்டிவேஷன் உங்களை என்ன படாத பாடுபடுத்துன்னு உங்கள் மனசுக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாமல் இனிமேல் எப்படி போகும் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரீ பிளான் பண்ணணும், கவனமாக காலை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு என் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஏன்னா அது முதலே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான வழிபாடுகள் பரிகாரங்கள், இல்லைங்க எனக்கு வழிபாடு பரிகாரங்கள்லாம் பிடிக்காது, நான் என்ன பண்ணலாம், சூட்சமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கும்பராசிக்காரங்க வழி நடத்தி செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. கும்பராசிக்காரங்க குடும்பம் மொத்தமும் உங்களால் சிரமப்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வருவது ஒரு நல்ல பிராப்தத்தை ஏற்படும். மீனராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள், வெற்றிகளை உங்கள் வசமாக்கும். நல்லது நடக்குமா, எனக்கு பிடிச்சது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லது நடக்கும். பிடிச்சது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ சொல்ல முடியாது 100%. மீனராசிக்காரங்களுக்கு நிம்மதியாக வாழ்க்கை நடத்தினாலே போதுங்கிற லெவலில் இப்போ இருக்கிறாங்க. பார்த்தா அதுக்கு ஜென்ம சனி வேற அடி எடுத்து வைக்க போகிறீங்க. ஏங்க அதை வேற மனசில் அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க, எனக்கு அதுவே சங்கடமாக இருக்குது. பயப்படவே தெரியல. குரு வீட்டுக்கு தான் வராரு சனி, அதனால் பயப்பட தேவையில்லை. அப்போ என்ன 7.5 சனி சும்மா விட்டு போகுமா? 2ஆம் சுற்று பயப்பட தேவையில்லை. முதல் சுற்றில் உள்ளவங்க பயப்படணும். அதுவும் இந்த உத்திரட்டாதி சனி திசை புதன் திசை லக்னத்துக்கு பாவரா அவயோகரா அதெல்லாம் பார்க்கணும். இப்போ எல்லாமே என்ன கேட்குறாங்கன்னா ஒரு காமனான ஒரு கேள்வி கேட்குறாங்க மீனராசிக்காரங்களோ இல்லை மற்ற ராசிக்காரங்க எல்லாமே. எனக்கு இந்த தசா புத்தி சனி திசை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருமா, அப்போ புதன் திசை எனக்கு எல்லாம் படிப்பு கொடுக்குமா, சுக்கிர திசைன்னா எனக்கு செல்வத்தை கொடுக்குமா அப்படின்னு அந்த தசா என்ன பண்ணும் அப்படின்னு பொதுவாக நீங்களும் ஒரே நாளில் தோஷியர் ஆகலாங்கிற மாதிரி எல்லாமே அவங்க ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஜோதிடம் அவ்வளோ ஈஸி கிடையாது. கன்க்ளூஷன் வர்றதுக்கே டிரைவேஷன் போடணும். ஃபிசிக்ஸில் டிரைவேஷன் போடுவீங்கள்ல, மேக்ஸில் டிரைவேஷன் போடுவீங்க, மேக்ஸில் ஃபார்முலா அப்ளை பண்ணி போடுவீங்கள்ல, அல்காரிதமோ இல்லை சைன் டீட்டா காஸ் டீட்டா சம்திங், அந்த மாதிரி கிடையாது. இது நிறைய டிரைவேஷன் போடணும். அது கன்க்ளூஷன் கொண்டு அந்த ரிசல்ட்டை தான் கொடுக்குறது ஜோதிடரோட வேலை. ஆனால் என்ன பல பேர் ஜோதிடராக இருக்கும். எனக்கு சுக்கிர திசைங்க சூப்பராக இருக்கும். மீனராசிக்கு சுக்கிர திசை எல்லாத்துக்கும் நன்மை பண்ணுமானா பண்ணாது. சுக்கிரன் உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கார், என்ன பார்வை இருக்குது, அது சுபத்துவமாக இருக்கா அசுபத்துவமாக இருக்கா, அவயோக திசை நடந்துகிட்ருக்கா, அது உங்கள் லக்னத்துக்கு ஃபேவரான ஆளாக இருக்காரா, லக்னாதிபதி வலுவாக இருக்காரா, எத்தனை விஷயம் பார்க்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, 30 நாளில் ஹிந்தி கற்றுக்கலாங்கிற மாதிரி 30 நாளில் ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க, நம்மளுக்கே திருப்பி சொல்லுவோம். அது கிளியரன்ஸ் கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு அனலைசிஸ் இருக்கணும், எல்லாத்துலேயும் அதுக்கான நாலேஜ் இருக்கணும். அப்போ நீங்கள் படிக்கலாம், தப்பு கிடையாது. யாரையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, படிக்கலாம். ஆனால் மொத்தமாக படித்து முடிச்சுட்டு கன்க்ளூஷன் வாங்க. இல்லை எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பொதுவாக ஒரு பொதுவான கருத்தை வச்சுட்டு மீனராசிக்காரங்க இருக்கக்கூடாது. மீனத்துக்கு சுக்கிரன் நல்லது பண்ண மாட்டார். ஆனால் மீனராசிக்கு சுக்கிரன் உங்களோட ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார்னா யோக திசை, அவயோக இடத்துல இருந்துட்டார், அவயோக விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னா அவயோக திசைக்கு உண்டானதை கொடுக்கும். எப்படி நன்மை பண்ணுவார்? மீனராசி கடக லக்னம்னு வச்சுக்கோங்க. மீனராசி கடக லக்னத்துக்கும் மீனராசிக்கும் சுக்கிரன் நல்லது பண்ண மாட்டார். ஆனால் 7ஆம் இடத்துல மகர வீட்டில் சனி பார்வையில் இருந்து மக்கள் தொடர்பு பெற்ற ஒரு ஹீரோவாக இருப்பீங்க, ஹீரோயினாக இருப்பீங்க. 7ஆம் இடத்துல சுபத்துவமாக உங்கள் லக்னத்தையே பார்ப்பார் சுக்கிர திசையில். அப்போ நன்மை அதிக அளவில் பண்ணுவோம். பாதகாதிபதியே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இப்போ எவ்வளோ சூட்சமாக இருக்குது பாருங்கள். மீனராசிக்கு சுக்கிரதசை நல்லதில்லை, கடக லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் ஒரு சுக்கிரன் நல்லது கிடையாது. ஆனால் சுபத்துவமான இடத்துல இருந்து
அவர் உங்கள் லக்னத்தை பார்க்கும்போது சுக்கிர திசை சூப்பராக இருக்கும். இது எப்படி? இதெல்லாம் தான் சூட்சமும். அவர் எந்த இதில் உட்காந்துருக்கார்? 7ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது சமசப்தமாக உங்களுடைய லக்னத்தை பார்க்கும். அப்போ அது நன்மை அதிக அளவில் செய்யும். இப்படி மாரகம், ராசிக்கும் மாரகம், லக்னத்துக்கும் மாறி இருக்கக்கூடியவர், பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர் எப்படி நன்மை செய்வார்னா இதுதான் ஜோதிடத்தில் உள்ள அதிசயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் தசைகள் பார்த்துட்டு நான் சுக்கிர தசை எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு 19 ஒரு முடிவு எடுக்காதீங்க. அதனால் ஜோதிடர்களை, நல்ல ஜோதிடர்களை அணுகி பக்கத்தில் இருக்க ஜோதிடர் அணுகலாம். இல்லை அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அது முழுவதுமான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஒருத்தர் சனி திசை ரொம்ப பயந்து போய் என்கிட்ட வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் சனி திசை நல்லது கெட்டது பண்ண மாட்டார். ரிஷப லக்னத்துக்கு துலாம் லக்னம் நல்லது பண்ணுவார், ராசிக்கு நல்லது பண்ணுவார். ஆனால் லக்னம் தான் உயிர், அதுக்கு தான் பார்க்கணும். அப்படி உங்கள் அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு துல்லியமாக உங்களுக்கு ஜாதகம் கிடைத்து மிகப்பெரிய உயர்வுக்கு வழி நடத்தக்கூடிய எல்லாம் சூட்சம வழிபாடுகள்லாம் சொல்லிக் கொடுப்போம். நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்க நான் ஆண்டவனை வேண்டுகின்றேன். அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.